மீண்டுமாக இந்த காலை வேளையிலே இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வேதத்திலிருந்து வாசித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். அதை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 3, 4. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினினால் ஜுவாலைத்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இந்த வசனத்திலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாய் எங்களை நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தது மாத்திரமல்ல, அந்த வேத வாக்கியங்கள் எங்கள் இருதயங்களுக்குள்ளே போகும்படி எங்கள் இருதயங்களையும் நீர் திறக்கிறவராய் இருக்கிறீரப்பா. நீர் மகத்துவம் உள்ள தேவன், மகத்துவமானவைகளை எழுதினீர். அதை ஆண்டவரே நீர் உம்மால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறீரப்பா. எல்லாருக்கும் நீங்கள் தரதில்லை ஆண்டவரே. நீர் அப்படி முன்குறித்த ஜனங்களுக்கு இந்த வசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பேசும், இன்னும் இடைபடும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் வேதத்தினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மோசே, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம். அதாவது மோசேயுடைய ஊழிய பாதை ஆரம்பிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ நம்ம மோசேயுடைய ஹிஸ்ட்ரியை குறித்தோ அல்லது இதில் இருக்கக்கூடியதான யாத்ராகமத்தினுடைய சம்பவங்களை குறித்தோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதில்ல. இந்த வசனத்தை வாசித்த போது இங்கே 3 பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. 3 பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒன்று, கர்த்தருடைய தூதனானவர். 4வது வசனத்தில் கர்த்தர், அதே வசனத்தில் தேவன் அப்படின்னு யூஸ் பண்ணப்படுகிறது. இந்த கர்த்தருடைய தூதனானவர், 2வது கர்த்தர், 3வது தேவன். இந்த 3 பதத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ம் வெவ்வேறு தன்மை கொண்டது. இந்த 3ம் வெவ்வேறு. தூதன் அப்படிங்கிற தன்மை வேறு, கர்த்தருங்கிற தன்மை வேறு, 3வது தேவன் என்கிற தன்மை வேறு. இந்த 3 தன்மையாகவும் மோசேக்கு அங்கே வெளிப்படுகிறார். இந்த 3 தன்மையும் ஒரே இடத்துல, ஒரு சூழ்நிலையில், ஒரு சம்பவத்தில் மோசேக்கு வெளிப்படுகிறார். இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது மோசேயினுடைய அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 ஆவிக்குரிய ஸ்டேஜஸ் அல்லது 3 நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜஸினுடைய நிலைகள். நாம் எவ்வளோ தேவனோடு கூட நெருங்குகிறோம் என்பதனுடைய நிலை. முதலாவதாக தூரத்திலிருந்து மோசே பார்க்கிறார். தூரத்திலிருந்து அவர் ஆடு மேய்த்து கொண்டு ஓரே பர்வதம் வரைக்கும் வருகிறார். அங்கே வந்தபோது அவர் அங்கே ஒரு முட்செடியை பார்க்கிறார். அந்த முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமானார் அப்படின்னு. இந்த கர்த்தருடைய தூதன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டு முழுக்கவே இயேசு கிறிஸ்து. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் இதுக்குள்ளே போகிறேன். இந்த திருத்துவத்தை குறித்து நமக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. திருத்துவங்கிற வார்த்தை கிடையாது, 3 தேவன் கிடையாது. நான் அதில் 100% ஒற்றுக்கொள்கிறேன். 3 தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான், கர்த்தர் ஒருத்தர் தான். அதில் எந்த மாற்று கருத்திலும் தேவன் ஒருவரே. ஆனால் அவர் 3 தன்மை கொண்டவர், 3 நிலைகளை கொண்டவர். அதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் இவ்வளவு குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ் வருது. நம்ம 3 தேவன் என்று சொல்லுகிறதில்லை. நம்ம 3ஐயும் என்ன சொல்லுகிறோம்? ஒருவர் 3 நிலைகளாக பிரிந்திருக்கிறார். அல்லது 3 ஆள் தத்துவம் ஒருத்தருக்குள்ள இருக்கிறது. மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம் கடைசி காலத்தில். ஆனால் உண்மையிலே புரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி ஒரு தேவனுக்குள்ள தான் இருக்குது. 3 நிலைகளை உடையவராக இருக்கிறார். அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் ஒவ்வொரு நிலையாக வெளிப்படுகிறார். தேவன் ஒருத்தர் தான். ஆனால் அவர் வெளிப்படும் போது அந்தந்த காலகட்டத்துக்கு அவர்களுக்கு அப்படி வெளிப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் அடுத்த காலகட்டம் வரும்போது தேவன் வேறு விதமாய் வெளிப்படுகிறார். உதாரணமாக இந்த திருத்துவத்தை நீங்கள் பார்க்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நம்ம சொல்லுகிறோம். இந்த பிதா குமாரன் என்பது உறவு. அது தேவனை குறிக்கிறதுல உறவை குறிக்கிறதான ஒரு சொல். ஆனால் தேவன் ஒரு இடத்துல பிதாவாகவும், ஒரு இடத்துல குமாரனாகவும், ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியாகவும் தன்னை காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார். இதை புரிதலுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் உதவி செய்யணும். இது மிக முக்கியமான கோட்பாடு. இந்த 3 பேரும் நீங்க தனித்தனியாக இருக்கிறதையும் பார்க்க முடியும், ஒரு இடத்துல 3 பேர் ஒன்றாக இருப்பதையும் பார்க்க முடியும். உதாரணமா யோர்தான்லேருந்து கரையேறும் போது, ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஏறும்போது குமாரன் கரையேறுகிறார், பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இறங்குகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன் சத்தம் கேட்குது. இது வெளிப்படையா இருக்கு. அதற்கு பிறகு எனக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கும்போது
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கையில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். ஆட்டுக்குட்டி அடிக்க வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கினார்னு இருக்கு. அங்க பிதாவும் குமாரனும் அங்கே வெளிப்படுகிறார்கள், தனித்தனியா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டுன்னு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த திருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, ஆனால் உண்மை ஒரு தேவன் 3 தன்மையாக வெளிப்படுகிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஆவியானவர் தான் உதவி செய்யணும். நான் இது ஆர்கியூமெண்ட்ஸ்க்காகவே வரல, உடனே ஆர்கியூமெண்ட்டுக்கு போயிடாதீங்க. நான் இங்கே சொல்ல வந்த விஷயமே வேற. இங்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இந்த தேவன் இஸ்ரவேலர்களுக்கு தன்னை தூதனாக தான் வெளிப்படுத்தினார், தூதனுக்குரிய தன்மையோடு தான் காட்டினார். நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு இருக்கும். இந்த தூதன் அப்படிங்கிறதான நிலை என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டன்ஸ். இது வந்து தேவ ஜனங்களோடு கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண நிலை. இந்த தூதன் என்ன செய்வார்? தூதர்களாக இருக்கட்டும் அல்லது தூதனானவராக இருக்கட்டும், என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்கென்று மாத்திரமே அவர்கள் இருந்தார்கள். இப்போ பார்வோன் சேனை துரத்திட்டு இருக்கும்போது முன்னாடி போன கர்த்தருடைய தூதனானவர் பின்னால் வந்து 2 பேரும் சேர்ந்து கொள்ளாதபடிக்கு நடுவில் என்று காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்தார்? போராடினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தூதனானவர் பல இடங்களில் வந்து உதவி செய்கிறார், உதவி செய்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கிறார். அதனால தான் யாக்கோபு சொல்லும் போது கூட என்னுடைய தூதனானவர் உன்னோடு கூட இருப்பாரு, அவர் கூட இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்றாரு. ஆனால் இந்த தூதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பொதுவாக தூதர்கள் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுது பணிவிடையின் ஆவிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு, வேலை செய்வதற்காக கொடுக்கப்பட்டார்கள். பணிவிடை ஆவிகள். நம்முடைய பாதங்கள் கழிடாதபடிக்கு நம்முடைய தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் அப்படின்னு இருக்கு. நாம தேவனை ஒரு காலகட்டம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு உதவி செய்கிறவராக, சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து காப்பாற்றுகிறவராக அப்படிதான் வச்சிருந்தாங்க. அந்த தூதனுக்கும் ஜனங்களுக்கும் உறவு கிடையாது. இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு உதவி செய்வதற்கு ஒரு பாடி கார்டு, அவ்வளவுதான். அதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த பாடி கார்டு உறவு. அவர் உதவி செய்வார், இறங்குவார், கூட வரும். ஏன்னா இந்த தேவ ஜனங்கள் மேல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும், அந்த கானான் தேசத்துக்கு அவர் போய் சேருகிற வரைக்கும் இந்த தேவ ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஆனா இந்த தேவ ஜனங்கள் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கவில்லை. there is a distance. அவங்க 2 பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது. மோசேயுடைய வாழ்க்கை ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவனுக்கும் மோசேக்கும் இருந்த டிஸ்டன்ஸ் அதுதான். ஆரம்பத்தில் அவங்க 2 பேரும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா, ஒரு தூதனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ளதான டிஸ்டன்ஸ் இதுல தான் இருக்கிறாங்க. நாம தேவனை ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்கிறோம். உதவி செய்கிறவராக, நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, ஒரு ஆபத்து காலத்தில் கூப்பிடக்கூடிய, பிரயாணம் பண்ணும்போது முன்னும் பின்னுமா வரக்கூடிய. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதனானவர் தான் முன்னும் பின்னுமாக வந்தார், யுத்தத்தில் உதவி செய்தார், பிரச்சனை நேரத்தில் நமக்கு உதவி செய்வதாக. தேவனை இப்ப நீங்க என்ன நிலையில வச்சிருக்கிறோம் நாம, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு தூதனுக்குரிய டிஸ்டன்ஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தேவனை மெயின்டைன் பண்றாங்க. தேவனோடு இருக்கிற ஐக்கியம், உறவு எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தூதர்களுக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே டிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு நமக்கும் தேவனுக்குமே இருக்குது. அப்படி நீங்க தேவனை அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் உறவு இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை அல்லது உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. என்ன அக்ரிமெண்ட்? ஒரு தூதன் எப்படி உங்களை பாதுகாக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பாடி கார்டை நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி பின்னாடி 4 பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, இவங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், இத்தனை மாதம் நான் ஒர்க் பண்ணுறேன், அவங்க வந்து எல்லாத்தையும் ஒத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தேவனை வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உதவி செய்கிறவராக, நமக்கு ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுகிறவராக. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்க அந்த அளவில் தான் ஆண்டவரோடு இருந்தாங்க. அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுக்கு என்ன கிடையாது? ஐக்கியம் கிடையாது. அதுல ஒரு சிலர் மட்டும் அவரை அடுத்த லெவலுக்கு தாண்டி போனாங்களே ஒழிய, பெரும்பான்மையான தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து அதான் அந்த தூதனானவரோட போராடுறாரு யாக்கோபு. போராடி முடிச்சிட்டு அவர் அவ்வளோ க்ளோஸா வந்து எப்படி போராடினார் நம்ம ஓசியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். காலை பிடிச்சி கெஞ்சினார். அந்த தூரத்துல தூதனானவரோட பேசிக்கிட்டு இருந்தவர் நெருங்கி காலை பிடிச்சிட்டார். காலை பிடிச்சவொடனே அவர் சொல்றாரு, கர்த்தரை கண்டேனுங்கிறாரு, நான் தேவனை கண்டேன், தேவனோடு கூட போராடி மேற்கொண்டான்னு இருக்கு. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு பாருங்க, அவங்களுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நாமளும் எந்த அளவுக்கு தேவனோட டிஸ்டன்ஸ் இருக்கிறோம்? முதலாவதாக நமக்கும் தேவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? ஒரு தூதனுக்குரிய டிஸ்டன்ஸ். ஒரு வேலை அவர் நமக்கு உதவி செய்கிறவர். இன்னும் நம்ம தூதனா வேலைக்காரன் சொல்ல வரல. நமக்கு இப்போ என்ன சொல்றது, நமக்கு ஒரு பெரிய பாடி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெரிய பாடி கார்டு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? எனக்கு ஒரு ஆவிக்குரிய திட்டம் இந்த பூமியில் இருக்குது, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எனக்கு உதவி செய்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார். எல்லாம் உண்மை. ஆனால் எனக்கும் அவருக்கும் ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை. நான் அவர் அந்த லெவல்ல தான் வச்சிருக்கிறேன்.
இன்னைக்கு நிறைய பேர் தேவனை அந்த லெவலில் தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு பயன்படுத்துகிற, ஒரு யூஸ் பண்ணி, அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய there is a distance. தேவனுக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது? தேவைக்கு மட்டும் தேவனை வச்சிருக்கிறாங்க. அந்த தேவை சந்திக்கப்படுற வரைக்கும் தேவன்கிட்ட நல்லா இருப்பாங்க. அந்த தேவை சந்திக்கப்பட்ட பிறகு அதோட அவ்வளோதான். இப்போ நீங்கள் சிலர்லாம் பாருங்க, குழந்தை இல்லாத வரைக்கும் 40 நாள் உபவாச ஜெபம்லாம் இருப்பாங்க. ரெகுலராக சர்ச்சுக்கு வருவாங்க. வந்து ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த காரியம் நடந்து முடிந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே, அதுக்கப்புறம் தேவனுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேப் விழுந்துரும். அப்போ கேட்டு பாருங்களேன், என்ன நீங்கள் அதுக்கப்புறம் வரதே இல்லை, சர்ச் பக்கமே வரதில்லை. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளையோடைய டைம் எல்லாம் சரியா இருக்குது. திருப்பி அந்த பிள்ளைக்கு என்றைக்கோ ஒரு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ் ஆகுது, திருப்பி எங்கே வருவாங்க? சர்ச் பக்கம் ஓடி வருவாங்க. ஊழியக்காரத்தை வந்து எப்படியாவது ஜோம் பண்ணும். அப்போ ஊழியக்காரர், இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? சிலர் ஜோம் பண்ணுவாங்க. தேவன் என்ன நினைப்பாரு? அப்போ தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த அளவில் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த தூதனுக்கும், தூதனானவரா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவர் நின்று உதவி செஞ்சாரோ அந்த அளவுக்கு தான். இது போதும் நீங்க நினைச்சீங்கன்னா இருக்கலாம். இது ஒரு டிஸ்டன்ஸ். இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. தேவைக்கு மட்டும் தேவனை நோக்கி பார்ப்பாங்க, தேவை கிடைக்காது முறுமுறுப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வச்சிருந்தாங்க. என்னப்பா இந்த வேலை இன்னும் முடியலையே, இன்னும் தண்ணி வரலையே, இன்னும் சாப்பாடு வரலையே, ஏன்னா எதிரிகள் துரத்திக்கிட்டு வராங்களே, நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? இது யாருடைய வேலை? நம்ம ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அவரை கொண்டு வந்துட்டு தண்ணி விட சொல்லியிருக்கிறோம், அவர் தண்ணி கொடுக்கல. ஏன்பா இன்னும் காலையில் தண்ணி வரல? ஒரு முறுமுறுப்பு, ஒரு சண்டை. ஒருத்தரை நம்ம டிஃபன் ஆர்டர் கொடுத்துருக்குறோம், காலையில் கொஞ்சம் லேட் ஆகுது, உடனே என்ன செய்யறோம்? ஃபோன் பண்ணி, ஏன் இன்னும் டிஃபன் வரல? 9 மணி சொன்னீங்க, ஏன் இன்னும் வரல? ஒரு முறுமுறுப்பு. ஆனால் இதே நேரத்தில் வீட்டில் ஒரு உறவு இருக்கும்போது ஒரு தண்ணி வரல அப்படின்னா அந்த தண்ணி எல்லாருக்குமே தான் வரல. எல்லாரும் என்ன பண்ணுவோம்? அந்த தண்ணி வரதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ டிஃபன் லேட் ஆகுது, உடனே நம்ம என்ன செய்வோம்? எல்லாருக்கும் டிஃபன் லேட் ஆகுது, நாம அந்த ஹோட்டல்காரனை மிரட்டுற மாதிரி வீட்டில் என்ன செய்ய மாட்டோம்? மிரட்ட மாட்டோம். நாம என்ன செய்வோம்? ஏன் டிஃபன் லேட் ஆச்சுன்னு காரணத்தை பார்ப்போம். உடனே நம்ம அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை யோசிப்போம். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவங்களுக்கு தேவனுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் எப்படி? தூதனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதை இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோன்ற பெரும்பான்மையானவங்க அதை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதை செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஒரு தேவைக்காக மட்டும், ஒரு தேவை நிறைவேற வரைக்கும் தேவன்கிட்ட போயிட்டு எல்லா வேலையும் செய்யறது. அந்த ஒரு காரியம் கொஞ்சம் டிலே ஆகுது, அந்த தேவை நிறைவேறவில்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? உடனடியாக ஒரு முறுமுறுப்பு வருது. உடனே ஆண்டவரை பத்தி என்ன இப்படி, இந்த ஆட்கள் அந்த தேவை நிறைவேறின உடனே சபைக்கு வரதை நிறுத்துறது. ஒரு சிலர்லாம் சபைக்கு வந்து ஒரு தேவைக்காக வராங்க, கூட்டிட்டு வராங்க, அந்த தேவை நடக்கல, அவங்க அதுக்கப்புறம் சபைக்கு வரமாட்டாங்க பாருங்க. அவங்க அப்ப சபைக்கு அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க? ஒரு தேவைக்காக வந்தாங்க, அது நடக்கல, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு தூதனுக்கு உண்டான உறவு. இப்போ மோசே அடுத்த வசனத்தை நல்ல அழகா இருக்கு பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இப்போ ஏன் இந்த இடத்துல கர்த்தர் பதம் யூஸ் பண்ணப்படுது? மோசே ஒரு டிஸ்டன்ஸ்ல, தூதனுங்கிற டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு, அதை தாண்டி இப்போ அவர் எங்க வராருன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அந்த தூதனானவரை கிட்ட வந்து பார்க்கும்போது இப்பொழுது அவர் தூதனானவராக தெரியவில்லை, கர்த்தராக தெரிகிறார். அந்த கர்த்தருக்குரிய ஒரு ஐக்கியம், அந்த டிஸ்டன்ஸ் குறையுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோட சேர்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தேவனை பற்றிய உண்மைத்தன்மையை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த கர்த்தருங்கிறது எப்போ வருது? புதிய ஏற்பாட்டு காலத்துல தான் அவர் கர்த்தராக வெளிப்பட்டார், தேவனாக வெளிப்பட்டார். இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இன்னைக்கும் பல மதஸ்தர்கள் அவர் தீர்க்கதரிசியா பார்க்கறாங்க. ஆனா நீங்களும் நான் அவர் எப்படி பார்க்கிறோம்? கர்த்தராக பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் நம்ம அப்படி பார்க்கிறோம்? அவங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட நமக்கும் தேவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் குறைவு. நாம இன்னும் நெருங்கி வந்திருக்கிறோம், கிட்ட வந்திருக்கிறோம். கிட்ட வரும்போது அவர் கர்த்தராக தெரிவார். இந்த கர்த்தரா வரும்போது அவர் என்ன செய்வாரு? தூதனா இருக்கும் போது பாதுகாத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனா கிட்ட வரும்போது தான் இந்த சாப்பாடு, தண்ணி இதையெல்லாம் தாண்டி அந்த சீஷர்களுக்கும் அவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இயேசுக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கும் சீஷர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்களேன். இப்ப சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இப்போ தோமா என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா? லாசரோ விஷயத்துல போய் பார்க்கலாம் வாங்க, லாசரோ நம்ம உயிரோட எழுப்ப போறோம்னு சொல்லிட்டு போவார். போகும்போது தோமா சொல்ற வார்த்தை, வாருங்கள் அவரோடு கூட சாவோம். நான் வரல உங்க கூட சாக வரமாட்டேன்னு சொல்லல, நீர் வாழ்ற இடத்துல நான் வாழ்வேன், நீர் சாகிற இடத்துல நான் சாவேன். இதுதான் அந்த டிஸ்டன்ஸ் மாறுறது. இப்போ அவரை எதுக்கு அவங்க பின்பற்றல? சாப்பாட்டுக்காக பின்பற்றல, தண்ணிக்காக பின்பற்றல, இப்போ அவரை கர்த்தராக பின்பற்றுகிறார்கள். ஜனங்க என்ன சொல்றாங்கப்பா? தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. ஜனங்க என்ன சொல்றாங்க? மரியாளின் மைந்தன். ஜனங்க என்ன சொல்றாங்க? தச்சனின் மகன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நீர் உன்னதமான தேவனுடைய குமார். ஏன்? அவங்கள விட நான் கிட்ட வந்திருக்கிறேன்,
அவங்களோட நான் நெருங்கி வந்திருக்கிறேன். இப்ப நான் நெருக்கமா தேவனோட இருக்கிறேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நான் இவர்கள் தேடுகிற விதமாய் தேட மாட்டேன். நான் தேடுகிறதுல டிஃபரன்ஸ் இருக்குது. என் பார்வையில என் தேவனை பார்க்கறதுல வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? அவர் என் கர்த்தர். அவர் கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கிறத நான் பார்ப்பேன். அவர் எனக்கென்று கொடுக்கப்பட்ட பாலகன். அவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். இப்ப நான் அவரை பார்க்கிறது எப்படி தெரியுமா? பிள்ளை தகப்பனை பார்க்கிறதை போல நான் பார்ப்பேன். என் தகப்பன் எனக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது என் தகப்பன் செய்வது அதிக நிச்சயம். ஒருவேளை அவர் செய்யாவிட்டாலும் கூட அவர் எனக்கு தகப்பன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேற்று ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இன்டர்வியூ பார்க்கும்போது ஒரு மோசமான தகப்பனை குறித்து போட்டிருக்கு. அந்த தகப்பன் அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியையும் நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டார். போன பிறகு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். போன பிறகு அந்த 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 பையன்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எங்கள் அப்பா வேணும் எனக்கு. ஏன் உனக்கு உங்கள் அப்பா வேணும்? அவர் தான் இப்படி போயிட்டாரே. என் தகப்பன் கெட்டவனாக இருக்கலாம், ஆனால் அவர் திருந்தி வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் அவருக்கு வேணா நான் வேணாம இருக்கலாம், எனக்கு என் தகப்பன் வேணும். இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் இருக்கும்போது ஒரு பிள்ளை தன் தகப்பனை இப்படி நேசிப்பானால், ஒரு நல்ல தகப்பனை வைத்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி நேசிக்கணும் அந்த தகப்பனை? தன்னை தேடாத, தன்னை பற்றி கவலைப்படாத, விட்டு விட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட தகப்பனுக்கே இவ்வளவு நல்ல ஒரு குமாரன் கிடைப்பானால், நமக்காக ஜீவனையே கொடுத்த தகப்பனுக்கு நாம் எப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கணும்? இன்னைக்கு நாம எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம் தேவனோட? இப்ப அதான் ரொம்ப முக்கியம். மோசே கிட்ட வரும்போது தான் அவரை கர்த்தராக பார்க்கிறான். இன்னும் நம்ம உதவி செய்கிற தூதனாவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தேவன் யாரு? நமக்கு ஹெல்ப் பண்ற ப்ரொவைடர், ப்ரொவைட் பண்றவர். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நான் உனக்கு தருகிறேன். எப்போ? தன் குமாரனையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆனா எனக்கும் தேவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன? நான் எந்த க்ளோஸ்ல வச்சு நான் அவரை பார்க்கிறேன்? இந்த டிஸ்டன்ஸ்ல வரும்போது உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயத்தை? ஒருத்தர் தூரத்துல இருந்து, நான் இப்படி சொல்ற இந்த உதாரணத்தை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக தான் இதை சொல்றேன். ஒருத்தர் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவருடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவரை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா இருப்பாங்க, ஒரு அழகான முகம்னு வச்சுக்கோங்களேன். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகான முகம் தெரியும். கொஞ்சம் கிட்ட உட்காந்து பார்க்கும்போது தான் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மறு, சின்ன சின்ன பள்ளம், அதில் இருக்கக்கூடிய வெட்டு, இதெல்லாம் நமக்கு தெரியும். தூரத்தில் பார்க்கும்போது தெரியாது, கொஞ்சம் கிட்ட வரும்போது தான் தெரியும். நான் அப்படியே ஆண்டவருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தூதனாக தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவர் ஒரு ப்ரொவைடராக தெரிவார், அவர் ஒரு வாரியராக தெரிவார், அவர் உதவி செய்கிறவராக, யுத்தம் பண்ணுகிறவராக, போராடுகிறவராக, பாதுகாக்கிறவராக தெரிவார். ஆனா நான் சொல்றேன், அவர் கிட்ட போய் மார்பல சாஞ்சு பாருங்க, அப்பதான் அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன் நமக்கு தெரியும். அவருக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் சின்ன சின்ன விஷயத்துல அவர்கிட்ட இருக்கிற தாழ்மை, அவர்கிட்ட இருக்கிற அன்பு, அவர்கிட்ட இருக்கக்கூடியதான நீடிய பொறுமை எல்லாத்தையும் நீங்க கத்துக்க முடியும். அந்த கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நெருங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருடைய காரியம். இப்ப பாருங்க, மோசே கீழ இருந்து பார்த்த போது தூதனானவரா தெரிஞ்சார். ஆனா அதே மோசே மலை மேல ஏறி போய் 2வது ஸ்டேஜுக்கு போறாரு. கர்த்தரை பார்க்க போறாரு. தேவன் என்ன வர சொல்லி இருக்கிறாரு, நான் போறேன்னு சொல்லி அவர் போறாரு. அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது என்ன ஆகுது தெரியுமா? இப்போ முச்செடியில தூதனானவரை பார்த்த போது அந்த முச்செடியில ஒரு அக்கினி இருக்கு, அந்த அக்கினி சுவாலை இருக்கு. அந்த அக்கினி சுவாலை மோசேயை ஒண்ணுமே பண்ணல. மோசே பார்க்கிறாரு, ஆச்சரியப்படுறாரு, அது எப்படி செடி வெந்து போகாம இருக்குது, அதோட முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா மலை மேல ஏறி தேவனோட 40 நாள் இருந்துட்டு வரும்போது வசனம் சொல்லுது, அவருடைய முகம் பிரகாசித்தது. ஏன்? அன்னைக்கு பார்த்த அக்கினிக்கும் அன்னைக்கு பார்த்த கர்த்தருக்கும் இன்னைக்கு பார்க்கிற கர்த்தருக்கும் வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு மோசேக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அது போக போக அந்த டிஸ்டன்ஸ் குறைய குறைய தேவனுடைய முகத்தின் பிரகாசம் என் மேல் வீசும், தேவனுடைய அன்பு எனக்குள்ளே காணப்படும், தேவனுக்குள்ள இருக்கக்கூடியதான தாழ்மை எனக்குள்ளே வரும், தேவன் மேல இருக்கக்கூடியதான உலக பற்றில்லாமை எனக்குள்ள வரும். அதுதான் தேவ சாயலாக மாறுதல். நான் எப்ப அவரை கர்த்தரா பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்ப எனக்குள்ள அந்த சேஞ்சஸ் வர தொடங்கும். இப்ப சீஷர்கள் பாருங்க, இயேசுவை தூரத்துல இருந்து பார்க்கிறார், போட்ல உட்கார்ந்து இயேசு பேசுறார். இயேசு பேசும்போது இதே பேதுரு பார்க்கிறார் இயேசுவை. எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அற்புதம் செய்கிறவராக, நல்ல பிரசங்கம் பண்றவராக, ஆழத்துல வளைய போடு வந்துச்சு, மீன் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்போ அது வரைக்கும் இயேசு அவர் எப்படி பார்க்கிறாரு? ஒரு ஆசீர்வாதத்தின் கடவுள். எல்லாம் உண்மைதான். இப்ப சொல்றார் ஆண்டவர், பேதுரு இவைகளை விட்டு விடு. என்ன செய்யற ஆண்டவர்? என்ன பின்னாடி வா, என் பின்பற்றி வா. இப்போ அந்த 3.5 வருஷமா இயேசு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கிறார். இன்னும் இயேசு கூட இருந்தாலும் அந்த
பேதுருவால இயேசு கிட்ட வர முடியல. எப்படி சொல்றோம்? இயேசு கூட தான் இருக்கிறாரு, இருதயம் தேவனை விட்டு தூரமா தான் இருக்கு. ஒரு இடத்துல கேட்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப இயேசு மரித்துட்டார், சிலுவையில் அரைஞ்சாச்சு. அந்த ராத்திரியில சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். இன்னும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3.5 வருஷம் இயேசுவோட இருந்தாரு, ஆனா இயேசு கிட்ட இல்லை. இருதயம் எங்க இல்லை? இயேசு கிட்ட இல்லை. இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த இயேசு கூட இருந்த அந்த சுபாவம், இப்போ அது வந்த உடனே அந்த பேதுருவோடைய சுபாவம் எப்படி மாறுது தெரியுமா? ஒரு மீன் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்ட பேதுரு, எல்லாவற்றையும் விட்டு வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட அந்த பேதுரு இப்ப சொல்றாரு, தைரியமா சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்துல இயேசு இருக்கிறார், அது போதுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வரார். அதுதான் அந்த நெருக்கம், தேவனோட இருக்கிற நெருக்கம். இயேசுவோட இருக்கும் போது பேதுருவோடைய பேச்சு எப்படி மாறிடுச்சா? இயேசு மாதிரி மாறிடுச்சான். இயேசு கூட இருந்தாரு, ஆனா அந்த இருதயம் இன்னும் வரல. அதான் திருப்பி சொல்றேன், திருப்பி ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு? அவருக்கு அந்த சபிக்கிற சுபாவம் வந்துருச்சு. ஆனா பரிசுத்த ஆவி வந்த பிறகு அந்த இயேசுக்காக அவர் மரிக்க தயாரானார், அடிவாங்க தயாரானார். அவரை சிறைச்சாலையில வச்சாங்க, ரெடியா இருந்தாரு, எல்லாத்துக்கும் ரெடி. ஏன்? நான் இப்ப இயேசுவை தூரத்துல இருந்து பார்க்கல, கிட்ட இருந்து பார்க்கிறேன். அப்ப நான் மீனுக்காக தேடினேன், உலக ஆசீர்வாதத்துக்காக தேடினேன். இப்ப நான் தேடுறது எதுக்கு தெரியுமா? என் தகப்பனை நான் தேடுகிறேன். எனக்கும் அவருக்கும் இருதயம் ஒத்து போகணும். ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி பார்ப்பாங்க தெரியுமா? வெளியரங்கமான காரியங்களை தான் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? பொண்ணு என்ன படிச்சிருக்கு, பையன் என்ன படிச்சிருக்கிறாரு, பொண்ணு என்ன உயரம், பையன் என்ன உயரம், அவங்க 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் குடும்பங்கள் எப்படி, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வெளியரங்கமா ஃபர்ஸ்ட் ஓகே டிஸ்டன்ஸ், இவங்க 2 பேரும் இப்போ டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். இப்போ வந்த பிறகு இப்போ அவங்களுடைய தேவை, எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? 2 பேருடைய இருதயம் எப்படி ஒத்து போகுன்னு தான் பார்க்க தொடங்குவாங்க. இதுக்கு முன்னாடி கலர் எப்படி, இதுக்கப்புறம் கல்யாணமான பிறகு பொண்ணு கருப்பானாலும் பிரச்சனை இல்லை. நிறைய பசங்களுக்கு, ஆண்களுக்கு கல்யாணமான பிறகு முடி கொட்டிடும். நிறைய ஆண்களுக்கு திருமணமான பிறகு உடம்பு வந்து ஃபிட்னஸா இருக்காது, தொப்பெல்லாம் விழுந்துடும். இப்போ அது குறையாவே அவங்களுக்கு தெரியாது. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி முடி கொட்டியிருந்தா, ஐயோ வழுக்க தலையோட இருக்காரு வேண்டாம், அவர் தொப்பையா இருக்காரு வேண்டாம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா திருமணமான பிறகு அதே ஆளுக்கு என்ன உழுது, முடி கொட்டி போகுது, அதே ஆளுக்கு தொப்பை வருது. இப்ப குறையா வரல, ஐயோ நான் எதிர்பார்த்தது இவரே இல்ல, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள தொப்பை விழுந்துருச்சு, எனக்கு இவர் வேண்டாம் அப்படி சொல்றதுல. இப்ப எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? சரீர வெளியரங்கத்தையே பார்க்கல, இப்ப நான் பார்க்கறது எல்லாமே எதை பார்க்கிறோம்? அவர் என் மேல் அன்பா இருப்பாரா, அவர் என்கிட்ட அன்பா இருப்பாரா, அவர் வெளியே எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், இப்ப எனக்கு தேவை அவர் அன்புள்ளவராக இருக்கணும். என் மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கட்டும், அவள் என்னிடத்தில் அன்பாக இருக்கணும். இது எப்ப வருது? 2வது ஸ்டேஜில் வருது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது வெளியரங்கமா பார்க்கிறோம், அந்த நெருக்கம் வரும்போது தான் அவர் கர்த்தர்னு தெரியும், தேவன்னு தெரியும், அந்த கர்த்தருக்குரிய சுபாவம் நமக்கு தெரியும். அதைத்தான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையோட 2வது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். நம்ம முதல் ஸ்டேஜில் இருந்தே அவர் ஆசீர்வாதத்தின் கடவுளாக பார்த்து, ஒரு ப்ரொவைடராக பார்த்து, ஆபத்து காலத்தில் உதவுகிறவராக பார்த்து, அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களால தேவனோடு கூட நெருங்கவே முடியல. இன்னைக்கு நம்மள கூட நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? நான் சொல்றது உடனே பெயர் கிறிஸ்தவ சபை, ஆவிக்குரிய சபையில் ஆவிக்குரியவர்கள நாமளே பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன் நமக்குள்ள வந்துருச்சு. இப்பவுமே நம்மளுமே தேவனை எப்படிப்பட்டவங்களா பார்க்கிறோம்? ஒரு தூரத்துல ஒரு பிளஸிங் காட். ஒரு தகப்பன் என்ன சம்பாரிச்சு கொடுத்தாலும் சம்பாரிச்சு கொடுக்கணும், குடும்பத்தை நடத்தணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒருவேளை இப்ப பாருங்க, லாக்டவுன் பீரியடு, தகப்பன்களால முன்னாடி சம்பாரிச்ச மாதிரி சம்பாதிக்க முடியல, அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என் தகப்பன் இப்ப கஷ்டப்படுறத எந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிறதோ, ஒரு கணவன் கஷ்டப்படுறத எந்த மனைவி புரிந்து கொள்றாரோ, அப்ப அவங்க தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு. அவங்க நெருங்கிட்டாங்க, இருந்தா அவர் எனக்கு தானே செய்ய போறாரு, அவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என் தகப்பன், செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் என் கணவன். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜுக்கு வரக்கூடிய நிலை இதுதான். இப்ப நம்ம அந்த நேஜுக்கு வந்திருக்கிறோமா? தேவன் அந்த நெருக்கத்துக்கு வந்திருக்கிறோமா? இன்னும் தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் அவருக்கு நமக்கு இன்னும் டிஸ்டன்ஸ் இருக்குது, செகண்ட் ஸ்டேஜுக்கு வரல. இதைத்தான் நான் இன்னொரு செய்திலையும் சொல்லியிருக்கிறோம். பலிபீடத்துக்கிட்ட இருந்து நீங்க உள்ள வர்றவங்க எங்க வரணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கிட்ட வரவங்களா இருக்கணும், கிட்டி இன்னும் தேவன்கிட்ட வரணும். அப்படி கிட்ட வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சுபாவம் போய் ஆவிக்குரிய சுபாவம் நமக்கு வந்துடும். இப்ப தேவனை இம்மைக்காக மாத்திரம் தேடல இல்லாதபடிக்கு நம்ம எப்படி தேட ஆரம்பிப்போம்? கர்த்தராக பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இதுதான் புதிய ஏற்பாட்டின் சபையின் காலம். இன்னும் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளாவரியா சொல்லணும்னா, அந்த தூதனானவர் அந்த ஸ்டேஜ் எதுனா நியாயப்பிரமாண காலம். இஸ்ரவேல் ஜனங்கள் உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் தேவனை தேடினார்கள், அது நியாயப்பிரமாண காலம். இப்போ கர்த்தரை தேடுகிறது இருக்குல்ல, இது கிருபையின் பிரமாண காலம்.
இந்த கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உலக ஆசீர்வாதத்தை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. நான் இன்னும் நெருங்கி சேருவேன், நான் இன்னும் கிட்ட போவேன், கிட்ட போய் பார்த்தா அவர் எனக்கு கர்த்தராக தெரிவார். அப்போது எனக்கு இந்த அக்கினி, இந்த முச்சாடை, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் இதெல்லாம் எனக்கு ரெண்டாவது. அவர் எனக்கு தேவன், கர்த்தர். அந்த இடத்துக்கு நான் வரேன். இப்போ மூணாவது ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். இது என்ன ஸ்டேஜ்? இப்போ நம்ம சபை காலம் வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதை விட சபைக்கு அப்போ என்ன இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்த அபிஷேகம் பெற்றேன், ஒரு விசுவாசியாக நான் மரிக்க போகிறேன், ஒரு ஊழியக்காரனாய் கூட நான் மரிக்க போகிறேன், அவ்வளோதான், ஃபினிஷ். இல்லை வருக வரப்போது நான் போக போகிறேன். இந்த செகண்ட் ஸ்டேஜோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இல்லைங்க, இதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். வசனம் சொல்லுது, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார், முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி. இந்த கர்த்தரை இடக்கிற வரைக்கும் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஓகே, இந்த கர்த்தரையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்க தேவனை நெருங்கணும். இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். விசுவாசிகளாக இருந்த பேதுரு சீஷனாக மாறுறார். இப்போ யோவானுவான் எல்லாம் கிட்ட வராங்க. இவங்க இதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜ் இன்னும் கிட்ட இருக்குது. ஏங்க நாங்கள் 12 பேரும் ஒன்னா தான் போவோம், ஒன்னா தான் வருவோம், எல்லாம் உண்மைதான்ப்பா, அதெல்லாம் உண்மைதான். இவங்க கர்த்தரை நீங்க யார் என்று சொல்லுகிறீர்கள்? உன்னதமான தேவனுடைய குமாரன் கர்த்தர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எல்லாம் ஓகே தான். இதுக்கு மூணாவது ஸ்டேஜ் ஒன்று இருக்கு. அது என்ன ஸ்டேஜ் தெரியுமா? வசனம் சொல்லுது, இன்னும் கிட்டே வருகிறதை தேவன் கண்டு அவனை பார்த்து சொல்றாரு, மோசே, அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவன் அந்த கர்த்தருடைய ஸ்தானத்தை தாண்டி இன்னும் கிட்ட வரான். இன்னும் கிட்ட வரும்போது தேவன் அவனை நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேஜை தாண்டும் போது மூணாவது ஸ்டேஜ் எது தெரியுமா? நம்முடைய தேவன் இருக்கிற இடம், பரலோகத்தினுடைய ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை அவன் பூமியில் அட்டைன் பண்ண விரும்புகிறான். அதாவது மோசே அட்டைன் பண்ண விரும்பினான்ல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுதான். கர்த்தருக்கு அடுத்த ஸ்டேஜ் தேவன், பிதாவாகிய தேவன், அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய இடத்துக்கு அவன் போக ட்ரை பண்ணுறான். அவன் போல நான் ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன், அதை தாண்டும் போது கர்த்தர் சொல்கிறாரு, கிட்டி சேராயாக. ஏன் கிட்டி சேராயாக? ஆண்டவரே, நான் இன்னும் கிட்ட வரக்கூடாதா? ஒரு டிஸ்டன்ஸ்லேயே நில்லுங்கிறாரு. இந்த டிஸ்டன்ஸ்லேயே நில்லு. ஏன் இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ்ல இவ்வளவுதான் முடியும், இதை தாண்டி கிட்ட வராத. ஏன் ஆண்டவரே வராத? இதையும் தாண்டி நீ வரணும்னா சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ நாம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை பார்க்கிறோம், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆராய்ச்சி பார்க்கிறோம், அற்புதங்களை பெறுறோம், அதிசயங்களை பெறுறோம். தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறாருங்கிறதை நம்ம மூலமாகவே கர்த்தர் அற்புத அதிசயங்களை செய்கிறார். நம்ம அதெல்லாம் பார்க்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா இதல்ல, இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அது இன்னொரு ஸ்டேஜ் என்னது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஸ்டேஜை நீ அடையணும்னு சொன்னா அதுக்கு பேசிக் அடிப்படை என்ன தெரியுமா? பரிசுத்த பூமிக்கு நீ வரணும். இது பரிசுத்த பூமி. இந்த பரிசுத்த பூமி எது? உலகத்துல பரிசுத்தமான பூமி ஒன்று கிடையாது. உலகத்திலேயே பரிசுத்தமானது எது தெரியுமா? இங்க இருக்கிறதுல நம்ம இங்கிருந்து அங்க போறோம் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே பரிசுத்தமான நகரம், பரலோகம். அந்த பரலோகத்துக்கிட்ட நீ வரணும்னா வசனம் சொல்லுது, உன் பாதரட்சியை கழட்டி போடும். ஏங்க பாதரட்சியை கழட்டுறதுக்கும் பரலோகத்துக்கு வரத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன ஒத்துமை, என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் அவர் பாதரட்சியை கழட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பாதரட்சை ஏன் வந்துச்சு அதை பார்க்கணும். முதல்ல இந்த பாதரட்சை ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாமை கர்த்தர் படைக்கும் போது பாதரட்சியோடு படைக்கவில்லை. ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் பாதரட்சியோடய படைக்கல, ட்ரெஸ்ஸோடையும் படைக்கல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் பழம் சாப்பிட்டதுனால என்ன வந்துச்சு? ட்ரெஸ்ஸு வந்துச்சு. அவன் பழம் சாப்பிட்டதுனால முள்ளு வந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, முள்ளும் குறுக்கும் அது என்ன செய்யும்? பிறப்பிக்கும். இப்போ முள்ளு வந்துருச்சு. இந்த முள்ளை உலகத்தை விட்டு ரிமூவ் பண்ண முடியாது. இந்த பூமியை விட்டு முள்ளை என்ன செய்ய முடியாது? ரிமூவ் பண்ண முடியாது. ஆனா இந்த முள்ளு உன்னை குத்தாம ஒரு பாதரட்சியை வேணா நீ செஞ்சுக்கலாம். முள்ளை இனி மாற்ற முடியாது. அதோட அர்த்தம் என்ன? இந்த பூமி சபிக்கப்பட்டுருச்சு. ஆதாம் கிட்ட சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். காயின் கிட்ட சொல்றாரு, சபிக்கப்பட்ட பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அப்ப மனுஷனும் சாபம் ஆயிட்டான், பூமியும் சாபம் ஆயிடுச்சு. இந்த சாபத்தை மாற்ற முடியாது. ஆனா நான் ஒண்ணு செய்வேன், இந்த சாபம் உன்னை தாக்காதபடிக்கு நான் உனக்கும் இந்த சாபத்துக்கும் நடுவில் ஒரு பாதரட்சியை உண்டு பண்ணி கொடுக்கிறேன். அதுதான் நியாயப்பிரமாணம். மனுஷனை தாழ்ந்த பாதாளத்துக்கு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டது.
மேல் பாதாளம் வரைக்கும் போச்சு. ஆனா சாபத்தை நீக்க முடியாது. அவர்கள் என்னதான் பரிசுத்தவான்களா வாழ்ந்தாலும் மேல் பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு அவங்களால போக முடியாது. ஏன் சொன்னா பூமியும் சபிக்கப்பட்டுச்சு, மனுஷனும் சபிக்கப்பட்டான். இந்த ரெண்டு சாபத்தையும் நீக்குகிற ஒருத்தர் வரணும். அந்த ரெண்டு சாபத்தையும் நீக்கிற ஒருத்தர் வந்து இந்த ரெண்டு சாபத்தையும் என்னைக்கு நீக்கி முடிக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த பூமியில நீங்க பாதரட்சை இல்லாம நடக்க முடியும். இப்ப என்ன நடக்குது? இந்த முள்ளு இவன் காலுக்குள்ள இருக்கு. இந்த முள்ளு என்னைக்கு நீங்குதோ அன்னைக்கு தான் நீ வந்து என்ன செய்ய முடியும்? பாதரட்சை இல்லாம நடக்க முடியும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ பாதரட்சியை கழட்டி போடு, இது பரிசுத்த பூமி. ஏன்? நீ நிக்கிற பூமி இருக்கே, அங்க சாபம் இல்லை. ஏன்? அங்க ஆசீர்வாதத்தின் தேவன் நிற்கிறார். அவர் முட்செடியில நெருப்பாக தோன்றி அந்த முட்செடி எரியல. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த முள்ளு மேல ஆசீர்வாதத்தின் தேவன் வந்துட்டாரு. இவர் வந்ததுனால என்ன ஆகுது? அந்த முள்ளு உன்னை குத்தாம பாத்துக்கும், அவ்வளவுதான். நீ இப்ப பாதரட்சை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்? அந்த முள்ளு உன்னை குத்தாது. ஆனா முள்ளு இருக்கும். எப்ப இருக்கும் ஆண்டவரே? இந்த முள்ளு மேல இருக்கிற அக்கினி என்னைக்கு போகுதோ, என்னைக்கு நீ இந்த பரிசுத்த பூமி விட்டு கீழே போறியோ திருப்பி பாதரட்சை வந்துடும், திருப்பி முள்ளு வந்துடும். அப்ப இந்த பரிசுத்த பூமியிலேயே நிக்கணும். இந்த அக்கினி முள்ளுல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த முள்ளு உன்னை குத்தாமல் பாதுகாத்துக்கொள். அது பாசிபிலிட்டியா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இல்லையே. மேல போன மோசே கீழே வரணுமே, தேவனும் முச்செடியில் இருக்கிறவர் மேல ஏறி போகணுமே. அப்ப இது ஒரு டெம்பரவரி ரிலீஃப். அதுதான் நியாயப்பிரமாணம், ஒரு டெம்பரவரி ரிலீஃப். அது எப்போ? இயேசு வர வரைக்கும் டெம்பரவரி ரிலீஃப். அப்ப இந்த முள்ளு எப்போ போகும்? இந்த முள்ளை, உன் காலுக்கு கீழே குத்துகிற முள்ளை நான் வந்து என் தலைக்கு மேல வாங்குவேன். ஒரு நாள் எனக்கு முள்கிரீடத்தை உன்னை சூட்டுவார்கள், என் தலையில முள்ள வச்சு அழுத்துவாங்க. ஏன்? உன் காலுக்கு கீழே இருக்கிற முள்ளை என் தலைக்கு மேல நான் ஏத்திட்டேனா, இதுக்கு மேல இந்த முள்ளு உன் காலுக்கு கீழே வராது. அதற்கு பிறகு உனக்கு பாதரட்சை தேவைப்படாது. அதுக்குதான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, உன் பாதரட்சை இங்க கழட்டு. ஏன்? டெம்பரவரியா கழட்டு. இப்ப இது பரிசுத்த பூமி. அப்ப இந்த பரிசுத்த பூமிக்கு வரணும்னா பாதரட்சை இருக்கக்கூடாது. பாதரட்சை இருக்கக்கூடாதுன்னா சாபமான முள் இருக்கக்கூடாது. அப்ப இப்ப முள்ளு இல்லையே, இயேசு முள்ள வாங்கிட்டாரு. இப்ப இயேசு ஒரு முள்ள வாங்கிட்டாரு, ஆனா ஒரு முள்ள கொடுத்துட்டு போயிருக்கிறார். என்ன முள்ள கொடுத்துட்டு போயிருக்கிறார் தெரியுமா? இப்ப இயேசு சாபத்தை வாங்கினது உண்மை, எல்லாம் ஓகே. ஆனா தலைக்கு மேல ஒரு முள் இருக்கு. பவுல் எழுதுறாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை அது குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. இப்ப நமக்கு ஒரு இந்த பூமியில ஒரு உபத்திரவம் இருக்கு, ஒரு போராட்டம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் காரியங்கள், சாபமான காரியங்கள் நமக்குள்ள காணப்படுது. வியாதி இருக்கு, பலகீனம் இருக்கு. இது மொத்தம் போய் நான் ஒரு பரிசுத்த பூமிக்கு மேல போவேன். அந்த பரிசுத்த பூமிக்கு போகும்போது எனக்கு பாதரட்சை தேவைப்படாது. அங்கே முள் இருக்காது. அங்கே இருக்கிறது பாருங்களேன், அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் தேவன். அந்த இடத்துக்கு நான் நெருங்கி சேரணும். இப்ப நான் கர்த்தர் செகண்ட் ஸ்டேஜ். மோசே இன்னும் கிட்ட வரான். அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல முள்ளு இருக்கு, ஆனா அந்த முள்ளு என்ன செய்யாது? இப்போதைக்கு குத்தாது. அந்த நெருப்பு முள்ளு மேல இருக்கு, ஆனா முள்ளும் அவிஞ்சு போகாது, மொத்த சாபம் போகாது. இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமே, அதான் நான் சொல்லுவேன். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்ன சாபமும் அல்லது ஆதாமுக்கு அவர் சொன்ன காரியங்களும் போயிருச்சா? இப்ப இயேசு தாமே எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்துட்டாரு நம்ம சொல்றோமே. இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கு. ஆதாம் பார்த்து சொன்னாரு, நெத்தி வேர்வை நிலத்துல விழும். இப்ப வேர்வை வருதா இல்லையா? வேர்வை வருது தானே. இப்ப சொல்றாரு, முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். முள் இருக்குதா இல்லையா? ரட்சிக்கப்பட்டோன்றதுக்காக நம்ம காலில் செருப்பு போடாமையா போறோம்? போடுறோம் இல்ல. ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த செருப்பு போடுறது போடாதது. இது வந்து இந்த செய்திக்கு தேவையான எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் இந்த கடைசி காலத்தில் எனக்கு அது சொல்லணும்னு நான் விரும்புறேன். இந்த கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் என்னன்னா, கிறிஸ்தவத்தில் உள்ளான ஆவிக்குரிய காரியங்களை பேசுவதை விட்டுவிட்டு வெளியரங்கமான காரியங்களை பிடித்துக்கொண்டு தர்க்கித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. என்னென்ன காரியங்களை வெளியே பிடிச்சி தர்க்கித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செருப்பு போட்டுக்கிட்டு சர்ச்சுக்குள்ள வரலாமா வரக்கூடாதா, செருப்பு போட்டுக்கிட்டு புல்பிட்ல ஏறலாமா ஏறக்கூடாதா அப்படின்னு ஒரு கூட்டம். இப்போ பாருங்க, நான் செருப்பு போட்டுக்கிட்டு எந்த புல்பிட்லையும் ஏறதில்லை, எந்த சர்ச்சுக்குள்ளேயும் போறதில்லை. ஆனால் யூகேக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். அங்கே போன போது நான் ஆஸ் யூஷுவலாக என்னுடைய செருப்பை கழட்டி வச்சுட்டு அந்த புல்பீட்டில் ஏறணும். இத்தனைக்கும் அவங்க அந்த புல்பீட்டில் வந்துட்டு நல்ல கார்பெட் போட்டிருக்கிறாங்க. அப்போ போகும்போது பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் அந்த ஷூவை போட்டுக்கோங்க அப்படின்னாரு. அப்போது நான் சொன்னேன், இல்லை எனக்கு புல்பீட்டில் ஷூ போட்டு ஏறி பழக்கம் இல்லை, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு.
இல்லை பாஸ்டர் அது ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அந்த இடத்துல நிற்க முடியாது, 2 கார்பெட் போட்டிருக்கோம் ஆனால் நிற்க முடியாது, நீங்கள் போட்டுக்கோங்கன்னாரு. இல்லை நான் சாக்ஸ் போட்டிருக்கேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் 1 மணி நேர செய்தியை என்னால் 35 நிமிஷம் கூட கொடுக்க முடியல. ஏன்னா அந்த சில்னஸ் பயங்கரமாக ஏறி 35 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆகி நான் அந்த 35 நிமிஷம் செய்தியை முடிச்சிட்டேன். இப்போது அந்த ஊர் கிளைமேட்டுக்கு ஷூ தேவைப்படுகிறது, அங்கே போட வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ இந்த ஊர் கிளைமேட்டுக்கு நான் இந்த சட்டையை போட விரும்புகிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு வந்து நிற்கிறத நான் விரும்புகிறேன், கலர் சட்டை போடக்கூடாதுன்னு இல்லை. அதே நேரத்தில் இங்கே எனக்கு கோட் அவசியப்படுறத, எனக்கு கோட் போட பிடிக்கலை. ஆனால் நான் அமெரிக்காவுக்கு போகும்போது நான் கோட் போட்டுக்கிட்டு தான் பேசுகிறேன். ஏன்? அந்த கோட் என்பது மரியாதை நிமித்தமாகவோ கௌரவத்துக்காக போடப்பட்டதில்லை, குளிரக்கூடாதுன்னு போடப்பட்ட கோட். அந்த இடத்திற்கு அது தேவைப்படுகிறது. அதே தாங்க சொல்கிறேன், சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள், இதை நீங்கள் டாக்டரினா மாற்றாதீங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், டாக்டரினா மாற்றாதீங்க. இப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னொன்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புதிய ஏற்பாட்டில் சபை என்பது கட்டடத்தை குறிக்கவில்லை, உங்களையும் என்னையும் குறிக்கிறது. அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். இதுக்கு எது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. உள்ளான மனிதனை மாத்துங்க, வெளியே மாற வேண்டியது தானா மாறும். நான் சொன்னதை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் நகை போறதை பத்தி ஒரு இடத்துல பேசி இருந்த போது நிறைய பேருக்கு அதுல ஒரு சந்தேகம். அதுல ஒருத்தர் விதமா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? உள்ளான மனுஷனை மாத்துறது பரிசுத்தாவியோட வேலை, வெளியான வேலையை மாத்துறது நம்முடைய வேலை. நாம நகையை கழட்டுறதை கழட்டிடணும், நகை ஆசை உள்ள இருந்து ஆவியானவர் கழட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஆவியானவர் வேதத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்க என்னுடைய விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஆவியானவர் ஆசையை எடுத்துட்டாருன்னா நான் போடவே மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆசையே வராது. நான் வெறும் நகைக்கு மட்டும் இல்லை, அது பட்டு புடவையா இருக்கட்டும், அல்லது வந்து காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அது விலை உயர்ந்த கார்களாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், பொருளாசையாக இருக்கட்டும், உள்ள இருந்து போயிருச்சுன்னா வெளியே தானாவே போயிடும். நீ வெளியே எடுன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தனுக்கு பிரசங்கம் பண்ணி அவன் பிரசங்கத்தை கேட்டு எடுத்துட்டான், உள்ளுக்குள்ள எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னும் சொல்லுவேன், ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்ய முடியாம போறதுக்கு காரணமே இந்த பிரசங்கமா கூட இருக்கும். அவன் என்ன செய்வான்? மனுஷ வார்த்தையா பார்த்துக்கிட்டு சே இப்படி போயிருச்சே, எல்லாரும் போடுறாங்களேன்னு அதுவே ஆவியானவரே பேசிட்டார்னா அவனே கழட்டிடுவான். நான் சொல்றது எல்லாத்துக்கும் பொருந்தும், நகைக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வெளியரங்கமான சில காரியங்களை பிடித்து கொண்டு உள்ளான மனுஷன் மாற வேண்டியதுக்கு நம்ம என்ன செய்யல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போ அந்த இடத்துல ஷூ தேவைப்படுது, போட்டுக்க வேணும். இல்லையே நம்ம ரோட்ல போட்டு நடக்கிறோம், நம்ம ஊர்ல ரோடு இவ்வளோ நீட்டா இருக்கு, அவங்க ஊர்ல ரோடு பக்காவா இருக்கு. 2வது ரோட்ல நடக்க வேண்டிய வேலையே இல்லை, வாசல்ல கார்ல ஏறுறாங்க, சர்ச்சில் கார்ல ஏறுறாங்க, ஒரு ஷூவும் அழுக்காவும் இருக்காது. நான் இப்பவும் சொல்றேன், ஷூ போறது சரியா தப்பாங்கிறதுக்கு கான்செப்ட் வரல, அந்த சிச்சுவேஷனுக்கு அது தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போ அங்கே போய் நான் ஷூ போட மாட்டேன்னு வைராக்கியமா நின்று அவங்களுக்கு போக வேண்டிய வார்த்தையை கொடுக்கல பாருங்க, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ 3வது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். அந்த ஸ்டேஜ் இந்த பூமியிலே கிடையாதுங்க. இந்த பூமியில முள் இருக்கு, இந்த பூமியில இன்னும் வேர்வை இருக்கு, இன்னும் பிள்ளை பேரு அப்போ வலி இருக்கு. அப்போ இயேசு இதெல்லாம் தீக்கலையா? இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் இங்க தீர்றதில்ல. 3வது ஸ்டேஜ் வரும்போது அங்க போயிடுவோம். அங்கே செருப்பு தேவைப்படாது, அது பரிசுத்த பூமி, அங்க முள் இருக்காது. அதைத்தான் சொல்றாரு, அது தேவன் இருக்கிற இடம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்றவர் இருக்கிற இடம். அந்த ஸ்டேஜுக்கு தான் மோசே இன்னும் கிட்ட போறாரு. ஃபர்ஸ்ட் தூரத்துல இருந்து தூதன், 2வது கிட்ட போனா கர்த்தர், இன்னும் தாண்டினா தேவன். அந்த ஸ்டேஜுக்கு போறாரு. இப்ப தேவனுக்கு கர்த்தருக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க, கர்த்தருங்கிற பதமே இருக்காது, வெறும் தேவன் 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 தான் இருக்கும். 2:4 இருந்து தான் தேவனாகிய கர்த்தர்னு ஆரம்பிக்கும். எப்போ எப்போ உயிர் வருதோ அப்பதான் கர்த்தர் வருவார். நான் மாத்தி சொல்றேன், எப்போ கர்த்தர் வராரோ அப்பதான் உயிர் வரும். அந்த கர்த்தர்த்துவம், கவர்னன்ஸ், ஆளுகை உள்ள வருது. இப்ப எல்லாமே இருக்கு, எதுக்குள்ளேயும் உயிர் இல்ல. மனுஷன் மண்ணுல ரெடி ஆயிட்டான், இன்னும் அவனுக்குள்ள என்ன இல்ல, உயிர் இல்ல. விதை இருக்கு, இன்னும் என்ன செய்யல, முளைக்கல. எப்ப தேவனாகிய கர்த்தர் உள்ள வராரோ, ராசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். அந்த விதை முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த பூமிக்குரிய ஸ்டேஜ் நீங்க எந்த லெவலுக்கு போனாலும் செகண்ட் ஸ்டேஜ், அந்த கர்த்தர் ஸ்டேஜ். இப்போ 3வது ஸ்டேஜ் ஒன்னு இருக்கு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற பரலோகத்தினுடைய ஸ்டேஜ். அது பரிசுத்த பூமி, அங்க செருப்பு தேவைப்படாது, அங்க முள் இல்ல, அங்க வேர்வை இல்ல. அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வரணும். அதான் மோசே, இன்னும் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு வராத, ஸ்டாப். ஏன்? இந்த இடத்துல இதுக்கு மேல வர முடியாது உன்னால.
இதுக்கு மேல வந்தா அந்த நெருப்பு உன்னை என்ன செஞ்சிடும்? சுற்றும், நீ செத்து போயிருவ. அதனாலதான் அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை. ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தேவனோட கூட என்ன பண்ண முடியும்? பழக முடியும். இப்ப அடுத்த டிஸ்டன்ஸ்க்கு நான் போகணும். அப்ப போகவே முடியாதா? போகலாம். அடுத்த டிஸ்டன்ஸ்க்கு போகணும். அதுக்கு தான் இந்த இன்சிடென்ட்டை சொல்லி வச்சிருக்கிறாரு. நீ வெறும் தூதனோடையும் கர்த்தரோடையும் என்னை பார்த்து விட்டுறாத. எனக்கு இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. என்ன ஸ்டேஜ் இருக்கு? தேவனுடைய ஸ்டேஜ் இருக்கு, பரலோகத்தினுடைய ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கும் வா, கிட்ட வா. அப்ப எங்க கிட்ட வருது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்றாரு, இங்கே ஏறி வா. இப்ப எங்க கூப்பிடுறாரு தெரியுமா? அவன் ஏறி போயிட்டு பார்க்கறான். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். நீடித்து ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். இவர் யாரு? இவர் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ஆம் அதிகாரம் சொல்லுது, அந்த சிங்காசனத்தின் வீற்றினுடைய கரத்திலிருந்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கினார்னு இருக்கு. அப்ப உட்கார்ந்து இருந்தவர் யாரு? அந்த தேவன், ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன், பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன். அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை பார்க்க முடியாதபடிக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 6வது வசனம் சொல்லுது, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். கர்த்தர் வரைக்கும் பார்க்கலாம், ஆனா அதை தாண்டி அந்த பிதாவுடைய ஒரிஜினல் மகிமை இருக்கு பாத்தீங்களா, பரலோகத்தினுடைய மகிமை, அவரை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருந்ததில்லை. இப்ப சொல்றான், அவன் முகத்தை மூடிக்கொண்டான். ஏன் முகத்தை மூடிக்கிட்டான்? இதுக்கு மேல அவரை பார்க்க முடியாது. இங்க எந்த அளவுல? மோசேயாக நியாய பிரமாணத்துல இங்க இருக்கிற லெவல்ல அவர் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப நான் எப்ப பார்க்கணும்? நீ ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வரும்போது பார்க்கணும். இப்ப நீ என்னவா இருக்கிறோம்? நாம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்கிறோம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நாம பெற்ற பிறகு கர்த்தரை கர்த்தராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். பரிசுத்தாவி பெற வரைக்கும் நம்ம இயேசு எப்படி பார்த்தோம்? ஒரு உதவி செய்கிறவராக, நமக்கு தேவைக்கு கூப்பிடுறவராக, நோய்க்கு கூப்பிடுறவராக. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் ஆண்டவர் செய்றார், இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பரிசுத்தாவில நிரம்பின பிறகு சீஷர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கல இயேசுவை. பரிசுத்தாவில நிரம்பின பிறகு சீஷர்கள் எங்களுக்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நாங்க என்ன செய்வோம், அதெல்லாம் கேட்கல. அவன் தைரியமா சொல்றான், தைரியமா எழும்பி பிரகாசித்து நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அவன் சொல்றான், என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் அல்ல, இயேசு இருக்கிறார். அவன் சொல்றான் ஒருத்தன், நான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். எல்லாத்தையும் விடு விடு. ஏன்? இப்ப நான் கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குங்க. என்ன ஸ்டேஜ் தெரியுமா? தேவனை பார்க்கிற ஸ்டேஜ். இப்பதான் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். பரிசுத்த ஆவி எனக்கு வந்தபோது அவர் கர்த்தராக தெரிந்தார். நான் ஆவிக்குள்ளாக போகும்போது எனக்கு அவர் தேவனாக தெரிகிறார். யாருமே பார்க்க முடியாத தேவனை நான் எப்ப பார்ப்பேன் தெரியுமா? ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வரணும். அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரும்போது இவன் முகத்தை மூடிக்கொண்டான். மோசே பார்க்க முடியல, நான் ஏறிட்டு பார்த்தேன்னு சொல்றான். நான் சிங்காசனத்தை நோக்கி பார்த்தேன். ஏன்? அவன் அங்க பார்க்க முடியல, இங்க பார்த்தான். அங்க முச்சடியில வந்தது தூதனானவர், கர்த்தர். 3வது ஸ்டேஜ் தேவன். அந்த ஸ்டேஜை இங்க யோவான் பார்க்கிறார். பார்க்க முடியும் எப்ப தெரியுமா? நீ ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வரும்போது பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை முதல் ஸ்டேஜிலே இருக்குது. இன்னும் அதுலயே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? இன்னும் அதுலயே உட்காந்துக்கிட்டு சோத்திரம் சோத்திரம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கொடுப்பார், அது கொடுப்பார், இது கொடுப்பார், வீடு கொடுப்பார், கார் கொடுப்பார், வாசல் கொடுப்பார், நீ இன்னும் தூதனாகவே பார். நான் உன்னை எந்த குறையும் சொல்ல, அந்த டிஸ்டன்ஸ்லயே வெயிட் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவனுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் என்ன கிடைச்சிச்சோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதையும் தாண்டி இன்னும் கிட்ட வந்து அவரை கர்த்தராக, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாக, எனக்காக உயிர்த்தெழுந்தவராக, எனக்காக மீண்டும் வர போகிறவராக, அவர் மார்பில சாய்ந்து கொள்ளுகிறவனாக நீ பார்க்கும்போது தேவனுடைய அன்பு தெரியும். இப்ப அந்த தேவனிடத்துல நீ வீடு கேட்க மாட்ட, காசு கேட்க மாட்ட. அவர்கிட்ட என்ன கேட்ப தெரியுமா? ஆண்டவரே, நான் உண்மையில் அன்பாக இருப்பது எப்படி? அவர் உங்ககிட்ட என்ன கேட்பார் தெரியுமா? நீ எல்லாரையும் பார்க்கல இடத்துல அன்பாக இருக்கிறாயா? அங்க பணம், பொருள், காசு இதெல்லாம் போயிடும், உறவு ஆரம்பிச்சிடும். தேவனுக்கும் நமக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப். இது பணத்தை பேஸ் பண்ணி வர ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணி வர ரிலேஷன்ஷிப்ல என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் அவர் என் தகப்பன், அவர் மார்பில் நான் சாய்ந்து கொள்வேன். அதான் 8ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு சொல்லுகிறது, வனாந்திரத்தில் அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வனாந்திரம் தாங்க. அங்க எனக்கு இங்கே மாதிரி வீடு வாசல் கிடையாது, வயல்வெளி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு. என்ன தெரியுமா? என் நேசருடைய மார்பு இருக்குது.
அதில் சாஞ்சு கொள்வேன். அந்த வனாந்திரத்தில், அந்த வனாந்திரம் தான் பத்மு தீவு. அந்த மார்பில் சாஞ்சு கொண்ட யோவான் தான் இங்கே மனவாட்டி. அப்படி சாஞ்சு கொண்ட அந்த நேசர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. இது எப்போ வரும் தெரியுமா? பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவரோடு கூட நடக்கிற அனுபவம் வருது. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு தான் நம்ம எல்லாருமே போகணும். என்ன தெரியுமா? ஆவிக்குள்ளாகிற அனுபவம். இந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரும்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனை நான் பார்ப்பேன். அந்த தேவன் சொல்லுவாரு, இப்ப நடக்கிற அற்புத அடையாளங்களை பார்க்கறியா? இது இல்லப்பா. 5 அப்பா 5000 மீனுக்கு அது இல்லப்பா. காற்றும் கடலும் அடங்குது, அதெல்லாம் இல்லப்பா. அப்புறம் என்ன ஆண்டவரே? இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இப்படி நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிற, இனி நடக்க போகிறத நான் உனக்கு காண்பிப்பேன். எப்போ? பரிசுத்தாவியை பெற்றா நடக்கிறத பார்ப்ப. பரிசுத்தாவிக்குள்ள நீ போனினா இனி நடக்க போறத நீ பார்ப்ப. அந்த அனுபவத்துக்கு வரணும். அந்த அனுபவத்துக்கு வரும்போது உங்களுக்கு பாதரட்சை தேவைப்படாது. ஏன்? நீங்கள் சாபமாக இருக்கவே மாட்டீர்கள். உங்களுக்குள்ளே ஒரு சாபமும் இருக்காது. அந்த பரிசுத்தாவிக்குள்ள வரும்போது நீங்கள் நிக்கிற பூமி பரிசுத்த பூமியாக இருக்கும். நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலை வரும் தெரியுமா உங்களுக்கு? நினைச்சா கூட பாவம் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு கிட்ட போய் பாவத்தை செஞ்சிட முடியுமா? நாம பாவத்தை செய்யறோம். இயேசு கிட்ட வந்தா பாவமே பரிசுத்தமா மாறிடும். பொதுவா உலகம் விபச்சாரியை தேடி போகும். இயேசு கிட்ட விபச்சாரி வந்தாலும் மகளா மாறிடுவா. பொதுவா டாக்டர்ஸ் குஷ்டரோகியை தேடி போவாங்க. இயேசு கிட்ட குஷ்டரோகம் வியாதியே தேடி வந்தாலும் அது சுகமாய் மாறிடும். பொதுவா மனுஷனுக்கு மரணம் தேடி வரும். இயேசு மரணத்தை தேடி போய் சுகமாக்குற தேவன். அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவார் ஆண்டவர். நம்மகிட்ட எதுவுமே கிரியை செய்யாது. வியாதி கிரியை செய்யாது, பாவம் கிரியை செய்யாது, மரணம் கிரியை செய்யாது, எதுவுமே நம்மகிட்ட கிரியை செய்யாது. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். முடியுமா? முடியும். அதுதான் தேவனை சந்திக்கிற இடம். அந்த இடத்துக்கு நீங்க போய் பார்க்கணும். நம்ம போகணும். அந்த ஆசை இருக்கணும். அவ்வளவுதான். நான் இந்த கொஞ்ச காலமாக இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கறது, தேவன் சொல்லிக் கொடுக்கறது, ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே என்னவா இருக்கு தெரியுங்களா? இந்த உலகத்துல எதையுமே நீ தேடாத. ட்ரெஷர்ஸ்னு ஒன்று இருக்கு. பரலோகத்தினுடைய பொக்கிஷம். பிதாவின் வலது பாரசத்தில் உள்ளதையே நாடுங்கள் இருக்கு. அதை தேடு. இந்த பூமியில நம்ம சர்வைவ் பண்றதுக்கு என்ன தேவை? அது போதுங்க. அது வரும். பரலோகம் அதை கூட ப்ரொவைட் பண்ணாத பரலோகம்லாம் கிடையாது. அதெல்லாம் பரலோகம் ஈஸியாக கொடுக்கும். நம்முடைய வாஞ்சை எதுவாக இருக்கணும் தெரியுமா? இதுவாக தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் அந்த 3வது ஸ்டேஜுக்கு போகணும்ப்பா. இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேஜில் இருக்கிறேன்? இந்த இடத்துல எனக்கு இதை படிக்கும்போது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னன்னா, 6ஆம் வசனத்தில், அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஈசாக்கின் தேவனும் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன். ஏன் இந்த 3 பேர் அங்க யூஸ் பண்றாரு? இந்த 3 பேரை அவர் ஏன் யூஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது, இந்த 3 பேருடைய தேவன் இடைப்பட்ட விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு இயேசு இதை பத்தின ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? மரித்தோருக்கு தேவனாக இராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார்னு இருக்கு. ஜீவனுள்ளோருக்கு தேவன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மரித்தார்களே, அப்படி எப்ப அவர் ஜீவனுள்ள தேவன் இவங்க சொல்ல முடியும்? இவங்க 3 பேர் செத்துட்டாங்க தானே. செத்த இவங்க கிட்ட எப்படி நான் ஜீவனுள்ளோருக்கு தேவன் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, இவங்க மாம்சத்தில் தான் செத்தாங்க. இவங்களுடைய ஆத்மா சாகவே இல்லை. இவங்க ஆத்மா எந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு தெரியுங்களா? அந்த செகண்ட் ஸ்டேஜை தாண்டி 3வது ஸ்டேஜுக்கு வெயிட் பண்றாங்க. அந்த தேவனை பார்க்க வெயிட் பண்றாங்க. ஆபிரகாம் சொல்றாரு, இதை காட்டிலும் பரமதேசத்தையே நாடினேன். யாக்கோபு சொல்றாரு, கர்த்தாவே, நான் உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கர்த்தர் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு வெயிட் பண்றாங்க. அதுதான் ஜீவன் உள்ளோர். அவங்க எல்லாம் யாரா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக்கி வச்சிருந்தாங்க 3வது ஸ்டேஜுக்கு. ஆனா அவங்களால அட்டைன் பண்ண முடியல அந்த இடத்த. அவங்க சொல்றாங்க, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவங்களால அதை அட்டைன் பண்ண முடியல. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அதை நீங்க அட்டைன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இங்கவே கொடுத்திருக்கிறாரு. உயிரோடு இந்த பூமியில இருக்கும் போதே ஆவிக்குள்ளானார். யாரு? யோவான். அதான் பவுல் எழுதுறாரு, 2 நாளைக்கு பிறகு ஒரு மனுஷனை அறிவேன், அவன் பரதீசிக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா தெரியாது. அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தயவு செய்து செகண்ட் ஸ்டேஜுக்கு வாங்க. இதை விடுங்க, இந்த உலகத்தின் காரியங்களை விடுங்க. இதெல்லாம் தானா வருங்க, தேடி வருங்க, உங்களை தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க.
காக்கா கொண்டு போடுங்க காலையும் சாயங்காலமும், ஒரு கவலையும் படாது. அவர் மறக்கிறதுக்கோ அல்லது உங்களை என்னையும் அந்த தண்ணியில விதைக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. உலகமே தண்ணியில மூழ்கி கிடக்குது. அதுக்கு மேல ஒரு போட்டு, அதுக்குள்ள ஒரு 8 பேர். அந்த 8 பேரை கர்த்தர் நினைத்தருளினார்னு இருக்கு. ஏங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸை நமக்கு கொடுத்துட்டா ஆண்டவர் கைவிட்டுற போறாரு? அன்னைக்கு அவன் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. சேர்த்து வச்ச சாப்பாடு மட்டும் இருந்துச்சு உள்ள, அவ்வளோதான். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை நினைத்தார். அவனையே கர்த்தர் நினைப்பாரானால் உன்னை என்னை நினைக்க மாட்டாரா? உங்களை என்னை நினைக்க மாட்டாரா? நம்ம இந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு வாங்க. செகண்ட் ஸ்டேஜில் ஒருவேளை நீங்கள் இருந்து, இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல, என்ன நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே நீங்கள் சுமக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நித்திய ஜீவனை நோக்கி பிரயாணம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் 3வது ஸ்டேஜுக்கு ஆசைப்படுங்க. ஆண்டவரே, நான் காணக்கூடாததை காண வேண்டும் ஆண்டவரே. நம் கண்கள் காணவில்லை, நம் காதுகள் கேட்கவில்லை, ஆனால் ஆவியிலே தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும், அதை பார்க்கணும். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இந்த வேதாகமம் இருக்குது, இது உள்ள நீங்க நினைக்காத பொக்கிஷம் அடங்கி இருக்குது. நம்முடைய முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தாத எத்தனையோ காரியங்களை இன்னும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய காதுகள் கேட்காத செய்திகளை கர்த்தர் இதுக்குள்ள இன்னும் புதைச்சு வச்சிருக்கிறார். நீங்கள் இதை தியானிக்கும் போது, நீங்க 100 அடி 1000 அடி தோண்டி தண்ணியை பார்க்கறத விட, அதை விட ஆழமா தோண்டி தங்கத்தை பார்க்கறத விட, கடலோட சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போய் முத்து எடுத்துக்கிட்டு வரதை விட, இந்த வேதத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை நீங்க ருசிக்கும் போது உங்க ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதுதான் 3வது ஸ்டேஜுக்கு போறதுக்கான வழி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் நெருங்கி சேரணும். ஆண்டவரே, நான் இன்னும் நெருங்கி சேரணும். நான் இன்னும் உங்களை தூரத்துல தூதனாகவே பார்க்கக்கூடாது, அந்த ப்ரொவைடராகவே பார்க்கக்கூடாது, பாதுகாக்கிறவராக பார்க்கக்கூடாது. அதையும் தாண்டி கர்த்தராக, எனக்கான ஒரு ராஜாவாக, எனக்காக மரித்தவராக, இது செகண்ட் ஸ்டேஜ். இதையும் தாண்டணும் ஆண்டவரே. இது வரைக்கும் உலகம் பார்க்காததை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உலகம் கேட்காததை நான் கேட்கணும் ஆண்டவரே. எனக்கு சொல்லித்தாங்கப்பா. மார்பில் சாட்சி கொள்ளுங்க, பரலோகத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க, சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் உங்களை செய்வார். இந்த 3வது ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். இந்த 3 ஸ்டேஜையும் பூமியில் இருக்கும் போதே பார்க்கணும். அதான் இங்கே இருக்கு. 2 வசனத்தில் வசனம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தருடைய வாஞ்சையும் விருப்பமும் இதுவாக தான் இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்லாம் ஜெபம் பண்ணவே பண்ணாதீங்க. அதெல்லாம் தானாக வரும். இது மாதிரி வாஞ்சிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்கள், ஆண்டவரை புதைத்து வைத்த ரகசியங்கள், இவங்களுக்குள்ளே காணப்படுகிற காரியங்களை நாங்கள் காண எங்கள் கண்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் கண்களையும் இருதயங்களையும் திறந்தருளும் ஆண்டவரே. இன்னும் வேதத்தின் பொக்கிஷங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது இந்த சத்தியங்கள் கிடைக்கக்கூடாத காலத்தில் இருக்கிறோம், வசன பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த வசன பஞ்சம் இருக்கிற காலத்தில் தேவனாய் கர்த்தர் எங்களை திருப்தியாய் போஷிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆகாரங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் தந்து ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் வேதத்தினுடைய மகத்துவங்களை காண, இன்னும் ஆழத்துக்குள்ளே போக கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.